தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். கொஞ்ச நாள் முன்னால் தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தேன். எனக்கு ஜெர்மனி, அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்துலாம் கால் பண்ணி கேட்டாங்க, என்ன என்ன சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. நம்ம சொன்ன கருத்து வந்து பல பேரோட மனசாட்சி உலுக்கியிருக்கு, பல பேரோட சிந்தனையை போய் தொட்டிருக்கு. எனக்கே 2-3 அழைப்புகள் வந்தது, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் அதிமுக கட்சியில் நடக்கக்கூடிய குழப்பங்கள், அங்கே வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி மேலே அவர்கள் மேலே பல முக்கிய தலைவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒதுங்கிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க. யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்கிறதுக்கு, எதிர்கட்சிக்குள்ளே இன்னொரு உள்ள அரசியல் செய்கிறதுக்கு நிறையா குரூப்ஸ் உருவாயிருச்சு. இது என்ன உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எடப்பாடி அவர்களை நான் வந்து இது வரைக்கும் கவனித்து வந்த வகையில் அவர் வெற்றிக்கு என்ன உண்டோ அதை சரியாக செய்யக்கூடிய ஆள், இல்லை ரிஸ்க் வந்து அவருக்கு வந்து அவரோட பாதிப்பு எங்கே கம்மியாக இருக்கோ அதை எடுக்கக்கூடிய ஆள், ரொம்ப ப்ராக்டிக்கலான டிசிஷன் மேக்கர். இது வரைக்கும் அவர் எடுத்த முடிவுகள், அதனால அவருக்கு கிடைச்ச நன்மைகள், அதுக்கப்புறம் கட்சிக்கு நடந்த கான்சிக்வன்சஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெட்டி மச் ஒரு ப்ராக்டிக்கல் மெட்டீரியல். எது வந்து நமக்கு லாபம், இல்லைன்னா எது குறைஞ்ச நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இது வரைக்கும். இதை தவிர நீங்கள் ரொம்பலாம் அவரோட கேரக்டர் நீங்கள் அனலைஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் இது தான் அவர் இது வரைக்கும் பண்ணி வந்திருக்காரு, இனிமேலும் அதான் பண்ணுவார். அப்போ இந்த இடத்துல அவருக்கு வந்து இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, எது கம்மியான நஷ்டம் வரும் அப்படின்னா அவருக்கு இதுதான், பாஜக கூட போகிறது தான். இல்லைன்னா அவருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கே ஆபத்து வந்துருங்கிறத உணர்ந்துட்டார். அதை உணர்ந்து காரணம் என்னென்னா, செங்கோட்டையன் அவர்களும் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அப்படியே வந்து காமிச்சாங்க. அண்ணாமலை அவர்கள் நீங்கள் பொறுத்த வரைக்கும், எனக்கு உண்மையிலே ஊருக்கு போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, கிராமத்தில் ராஜபாளையம் அந்த ஏரியாலெல்லாம் இருந்தவர் சொன்னாங்க, கிராமம் வரைக்கும் அண்ணாமலை வந்து போய் கூட்டத்தை உருவாக்கிட்டாரு, பாஜக கொடியாவது ஊண்டியிருக்காங்க, அண்ணாமலைன்னா தெரியுது ஓரளவு உள்ளுக்குள்ளே அப்படின்னா, ரொம்ப உட்கிராமங்கள் இல்லை, மற்றபடி டவுன் ஏரியாக்களில் ஓரளவு ஊடுருவிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் வந்தது. ரொம்ப ஒரு போய் களத்தில் அவருக்கு அரசியல் ஈடுபாடு உண்டு, அதிமுகவில் பெரிய பெரிய பிரமுகர்களோட பழக்கங்கள்லாம் உண்டு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை கொஞ்சம் வேர் பிடிச்சிருக்காரு. அப்போ அந்த அண்ணாமலை பிடிச்ச வேரை வந்து எந்த இடத்துல பிடிச்சிருக்காரு அப்படின்னா, கரூரில் அவருக்கு எதிராக அரசியல் பண்ண வேண்டியிருக்கு, செந்தில் பாலாஜிக்கு எதிராக அரசியல் பண்ண வேண்டியிருக்கு, எடப்பாடி அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி தான் அவர் வளர்றாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவரை அந்த இடத்துல கர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவரை கர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பயங்கர ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒருத்தர் காலை வர ரெடியாக இருக்காங்க. அந்த கூட்டணியானாலும் சரி, கட்சிக்குள்ளே இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இனிமேல் அதிமுக மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா அவர் வந்து பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஃபல்க்ரம் பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தல் நடந்த போது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உடனே உங்கள் நிலைப்பாடுகளை மாற்றுறீங்க, திமுக தோக்கடிக்கணுங்கிற ஒரே பிளாங்கில். அதில் தான் அவர் ராஜேந்திரமாக ஒரு வேலை பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கட்சியிலேருந்து வெளியே போனவங்களெல்லாம் திமுகவோட அசோசியேட் பண்ணுறாரு. அவர் வேறு யாருக்கூடையும் அவர் அசோசியேட் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இல்லை. அவர் நிஜமாகவே பாஜகவோட கண்ட்ரோலில் இவர் போயிட்டார், ஓபிஎஸ் போயிட்டார். அந்த பிறகு நமக்கு ஒரு ஆளுக்கு தான் டேரெக்டாக கண்ட்ரோல் இருக்கணும், நம்மளை மீறி நமக்கு மேலே இருக்கக்கூடிய பவர் சென்டர்கிட்ட இன்னொரு ஆள் கண்ட்ரோல் வச்சுக்கூடாதுங்கிற ஒரு பவர் ஸ்ட்ரகிளில் தான் அவங்கள எல்லாமே காலி பண்ணுது உங்களுக்கு. இப்போ என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அவர் சரி அப்போ நானே டேரெக்டாக அவங்கள்ட்ட போயிடுறேன், நீங்கள் என்ன அவங்கள வச்சு என்ன மிரட்டுறது, நானே போயிடுறேன் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி உள்ளே போய் இந்த வாக்குகளை கொண்டு அடமானம் வைக்க போகிறாரு. இது தமிழ்நாடு உரிமைகளை காக்கிற வாக்கா, இல்லை என்ன வாக்கு, நீங்கள் எப்படி அவங்க கூட இருந்துட்டு நிறைய உரிமைகளை பறிச்சாங்க அப்படிங்கிறத போன தேர்தலில் பேசிவிட்டு உடனே அடுத்த தேர்தலில் எல்லா காரணங்களும் அப்படியே இருக்கும்போது நீங்கள் கூட்டணி வைப்பீங்க. இது நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு உங்கள் வீழ்ச்சியை நீங்கள் ஒத்துக்கணும். அவர் மன உறுதியோட போராடுறாரு. அப்போ ஆனால் நம்ம வைக்கிற விமர்சனம் என்னென்னா, நீங்கள் உண்மையிலே மக்கள் நல்ல அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் தகுதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு பாமக மாதிரி ஆகிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தகுதிகளை குறைச்சிட்டு நீங்கள் இறங்கி வந்தாகணும். வேறு யாராவது ஒரு தலைமையில் நீங்கள் கூட்டணி அமைச்சு தான் ஆகணும், அந்த தலைமையோட கொள்கையை ஏற்றுட்டு நீங்கள் அமைச்சு தான் ஆகணும். அதுதான் நாம் தமிழர் கட்சி, அது திமுக போன்ற கட்சிகள். நீங்கள் திருப்பி நாம் தமிழர் கட்சியோட பிளாங்கே நீங்கள் எடுக்கிறீங்க, தமிழர் அரசியலில் கையில் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் வர்றீங்க, அலைனாக வர்றீங்க. உங்களுக்கு எவென்ச்சுவலாக இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, தனித்து நின்றவர்கள் இந்த 2 பேர் கூட யாராவது ஒரு ஆள் கூட இதை தோற்றுருக்கவங்க கூட கூட்டணி வச்சா தான் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் 8.5 விழுக்காடு வாக்கு இந்த வாட்டி எடுக்க போகிற 26 எடுக்க போகிற
20க்கு மேலேயோ பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். களங்கள் கரெக்டாக மூவ் ஆச்சு. எடப்பாடி அவர்களை இனிமேல் அங்கே அந்த கட்சியை ரீஜுவனைஸ் பண்ணி எல்லாரையும் ஒன்றிணைக்கிறங்கிறதெல்லாம் எடப்பாடி அவர்களை பார்த்தா விட்டு கொடுக்குற ஆள் மாதிரி தெரியல. அவர் தான் செகண்ட் பொசிஷனில் இருக்கார். அந்த செகண்ட் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன வேணால் பண்ணுவார். அப்போது இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கையில் இருக்குது. இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் மாறுறாங்களா, வேறு ஏதாவது பக்கம் திரும்புகிறாங்களா, அப்படி தான் நம்ம இதை கணக்கிட முடியும். அது எலெக்ஷன் போது தான் பார்க்கணும் எப்படி கூட்டணி அமையுது, எப்படி இது பண்ண போகிறாங்க. ஒன்று மட்டும் பொலிட்டிக்கல் ஃபேக்டர் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, நாம் தமிழர் கட்சி வாக்கு இல்லாமல் இனிமேல் திமுகவை கவுக்க முடியாது. அதை எல்லாரும் உணர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிறாங்க. அந்த உணர்தல் எல்லா கட்சிகள்கிட்டையும் தேர்தலுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா இது நடந்துடும். அது நடக்குதா இல்லையா, சீமான் அவர்களின் தொடர் மாநாடுகள், தொடர் பேச்சுக்கள் எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு நாள் கூட்டத்தில் பிச்சு உதறிட்டார். அவரே சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் ஏதாவது ஓரமாக ஏதாவது பேசிட்டு போனால் ஊர்கா மாதிரி விஜயை தொட்டுக்கிட்டு அதை போய் தலைப்பு செய்தியாக போடுறீங்க, மற்றதை 1 மணி நேரத்தை விட்டுறீங்க. அதனால் நான் சொல்லி காமிக்கிறார். அதை சொல்லி அதுக்கப்புறம் அடிக்கிறாரு, தாறுமாறாக அடிக்கிறாரு. அதை செட் பண்ண பார்க்குறாரு நீட்டாக. அவர் அந்த என்ன பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா, லிங்குவிஸ்டிக் மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் அவர் ப்ளே பண்ணுறாரு. அதான் அவருக்கு தெளிவாக அந்த ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, ஒரு பேட்டியில் சொல்கிறாரு பாருங்க, நீ சிறுபான்மை எதை வச்சு கணக்கிடுவ, உலகம் ஃபுல்லாக மொழியை வச்சு தான் சிறுபான்மை கணக்கிட்டுருக்கான், நீ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் மதத்தை வச்சு சிறுபான்மை கணக்கிடுற, அது எந்த நியாயம்? இது வரலாறு வேர்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மத சிறுபான்மைன்னு கணக்கிடப்பட்டிருக்க மக்கள் இனமாக தானே கணக்கெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இங்கே எப்படி மொழி சிறுபான்மை பெரும்பான்மை இல்லாமல் மதம் சிறுபான்மை பெரும்பான்மையாக மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாளில் இந்த மாதிரி பிடிச்சி அலசுறாரு. திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம்னு கொண்டு போகிறாரு. தமிழர் என்று பேசுகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை, தமிழ் நாட்டில் இல்லை, தமிழர் நாட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது எப்படின்னா, ஒரு நேஷ்னலைஸ்டு செட்டப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நினைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்டப் இப்படி தான் முயற்சி பண்ணும். இது பல நாடுகளில் நடந்திருக்கு. இந்த லிங்குவிஸ்டிக்ஸை கர்வ் பண்ணுறதே இப்போ இந்த ஹிந்தி படங்கள் மூலமாகவும் முதலெல்லாம் முன்னாடிலாம் கேரளாவில் ரொம்ப ஹிந்தி படங்களோடும், தமிழ்நாட்டிலே நிறைய ஹிந்தி படங்களோடும். அப்போ அந்த மொழிக்குண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஹிந்தி படங்கள் இங்கே நிறைய ரிலீஸ் ஆனதெல்லாம் குறைக்கப்பட்டது. முன்னாடிலாம் நிறைய ஹிந்தி படங்கள் கேரளாலெலாம் ஹிந்தி ரொம்ப ப்ரவலண்ட்டாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஹிந்தி படங்களை கவர் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி டிவி சீரியல்கள், ஹிந்தி பிரச்சார சபா அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி பேச படிக்க எல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு அதை படிச்சுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ஒரு அழகான மொழி. கபீர் கே தோகையெல்லாம் சூப்பராக இருக்கும். அங்கேயும் நிறைய லிட்ரேச்சர்லாம் இருக்குது. நான் 12 வருஷம் ஸ்கூலில் படித்தேன். ஹிந்தி எழுத படிக்க தெரியும், பேசவும் தெரியும். ஏன்னா இங்கே நிறைய பேர் இல்லாதனால ஃப்ளூவெண்ட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் புரியும். ஸோ எந்த மொழியும் நமக்கு இது இல்லை, நமக்கு கீழானதெல்லாம் கிடையாது. நான் கீழானது மேலானதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. ஆனால் நம்ம மொழி சிறப்பை எடுத்து சொல்கிறதுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் சொல்லுவோம்? அதை செய்கிறது தப்பு இல்லை. ப்ரோ தமிழாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆன்டி தெலுங்கு, ஆன்டி கன்னடா, ஆன்டி மலையாளம்லாம் இருக்கக்கூடாது. ப்ரோ தமிழாக இருக்கலாம். அந்த ஸ்டாண்டை தான் எடுக்கணும். தமிழ் ஒரு அழகான மொழி, அது எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதுக்குன்னு அந்த மொழி பேசிகிட்டு இருக்கவங்கள்ட்ட நம்ம சண்டைக்கு போக தேவையில்லை. இந்த பக்குவத்தோடு சொன்னால் இன்னும் ஈஸியாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ரோ தமிழ்னு இருக்கிறதுல தவறு இல்லை. ஏன் அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, ஏன் இவங்க ப்ரோ தமிழ் தானே, திமுக அதிமுக ப்ரோ தமிழ் தானே அப்படின்னு கேட்டால், நீங்கள் அதை தத்துவமாக இருக்குது, பேப்பரில் இருக்குது, கொள்கையில் இருக்குது, நீங்கள் இதில் களத்தில் இல்லையே, ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அது என்னன்னு புரியல நமக்கு. ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது. ரியாலிட்டிக்கும் அவங்க சொல்கிற வாக்குறுதிகளுக்கு எல்லாமே ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது. இதை சுட்டி காட்டுறதுக்காக ஒரு மேடை வேணும், ஒரு பொலிட்டிக்கல் ஃபோரம் வேணும்ல. அதுதான் நாம் தமிழர் கட்சி மேடை, நாம் தமிழர் கட்சி ஃபோரம். இப்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட களத்துலேருந்து வர்றவங்களே பல இடங்களில் எப்படின்னா, டாக்டர்ஸ்லாம் இங்கே இருக்கக்கூடிய அடல்ட்ரேஷன் பற்றியும், கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய அது மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்த் கேர் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து வெளியே வந்தவங்கலாம், அரசு மருத்துவர்கள்லாம் நிறைய பேர் ரிட்டையர் ஆனவங்க, இப்போ ஆட்கள்லாம் இவங்க கேண்டிடேட்டாக வர்றாங்க, மருத்துவத்துறையிலேருந்து வர்றாங்க. ஒவ்வொரு சமூகங்களும் எந்தெந்த சமூகங்களில் இன்னும் அந்த ஒரு பொருள் தேடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பரவலாக்கப்படலை, பொருள் தேடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பொருளாதாரத்தின் பேரில் மறுக்கப்படுது, அந்த மாதிரி மறுக்கப்பட்ட சமூகங்கள், அந்த மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள் பல இருக்குது. அப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களோட பலன்கள் அதுக்குண்டான வாய்ப்புகளை தேடி ஓடுறதுக்குண்டான சத்து குறைந்த மனிதர்களை நிறைய உருவாக்கி அவங்கள
ஒரு விற்கிற நிலைமைக்கே ஒரு செக்டர் மக்களை வச்சு அதை வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல் ப்ராக்டிசஸ் டூரிங் எலெக்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கும்போது ஒன்றுமே கேட்க முடியாத கையேறு நிறையில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படியே கண்ணு முன்னால் நடக்குது, பார்த்துட்டு நம்மளால் அதில் ஈடுபட முடியல. அது வேறு ஏதோ அது பக்கத்தில் போனாலே பிரச்சனை வரும். அது வந்து ஒரு சிஸ்டமே அதை ரிஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம தேர்ந்தெடுத்த ஒன்று நமக்கு சொன்னதை காப்பாற்றாமல் செயல்பட்டுட்டு இருக்கு. அதை ஒன்றும் கேட்க முடியலையே அந்த அரசு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஏற்படும் நிறைய இடங்களில். அதை உணர்ந்து வர்றவங்க தான் சரி இது இவங்கள்ட்ட இனிமேல் முறையீட்டு பிரச்சனை இல்லை, போராடி களத்தில் நிற்கணும், அந்த இடத்துக்கு போய் தான் அதை சரி பண்ணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இவங்க தனியாக தான் நிற்பாங்க, இந்த மாதிரி ஒரு கொள்கையை சொல்லி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இது மக்கள் மனசு கண்டிப்பாக மனசாட்சியை தொடரவங்க எல்லாருமே இந்த பக்கம் திரும்பி பார்த்து இதிலே தான் நிற்பாங்க. வர்றவங்க வெளியே போக மாட்டாங்க. அப்படியே வர்றவங்க வெளியே போனாலுமே ஒரு சிலர் அவங்களோட முடியாத எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும்ல, அந்த தேவைகளின் அடிப்படையில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட்சிக்கு உண்டான கொள்கையும் பேசி அதாவது சொல்கிறாருல 3 லட்சம் தான் செலவு பண்ண ஒரு தொகுதிக்குன்னு சொல்கிறாருல, அவ்வளோதான். கருத்துக்களை கொஞ்ச நாள் பொறுத்திருந்து அந்த சொல்கிறாருல காத்திருந்து கொத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த கொக்கு அப்படின்னு, அந்த மாதிரி மக்கள் மனசு கரெக்டாக திரும்பும்போது சரிடா சகிகட்டு ஒரு பக்கம் டக்குன்னு திரும்புவாங்க. அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு ட்ரஸ்டபுளாக நின்னா போதும். அந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு இன்னும் மன உறுதியை வளர்த்துக்கணும், நிற்கணும். அதை கம்யூனிஸ்ட் கட்சிகளே எல்லோரும் உணர்ந்து ஒரு கட்டத்தில் அந்த கட்டத்தில் அவங்களே உணர்ந்துருவாங்க. சரி இந்த அரசியலுக்கு அதிகமாக ஆதரவு கிடைக்கிது, இனிமேல் அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வந்தது, இப்போ பாஜக ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வராது அப்படின்னு கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து கம்யூனிஸ்ட்டுகள்லாம் சேர்த்துக்கலாம். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் பொது உடைமை இடதுசாரி தானே, சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரி பயணிக்கலாம். கம்யூனிஸ்ட்டுகள் வந்தாலே ஓரளவு ட்ரஸ்ட் வந்துடும். நிறையா இடங்களில் உங்களுக்கு கிராமங்களில் ட்ரஸ்ட் வந்துடும். அது நடக்குதா பார்ப்போம். அவங்க எப்படி அதுக்கு மக்கள் கையில் தான் இருக்குது. இது அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த அறத்துக்கான அரசியலும் இந்த சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க வாக்களிக்கணும். அந்த மாற்றுக்காக உண்டான வாக்களிக்கணும். பாதிக்கப்பட்டவங்க வாக்களிக்கணும். வாக்களிக்கிறாங்களாம் பார்ப்போம். இல்லை எப்படின்னு பார்க்கலாம் 26. நீங்களும் சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.